தான் இன்னைக்கும் பிசாசு யூஸ் பண்றான். உங்களை பிஸியாக்கி விட்டான். காலையில கர்த்தருக்குன்னு ஒரு நேரத்தை கொடுக்கணும்ல. இன்னைக்கு வீடுகள் சபைகள் கர்த்தரை சந்திக்கிற இடத்துல இருக்குதான்னா முதலாவது வசனம் சொல்லுது, சத்தியம் அரைக்கச்சை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு, கட்டப்படல. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனவாசி. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும். நல்லா கவனிங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது? நீ நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமலும். நிர்வாணியா இருக்கிறது அறியாமலும் என்ன அர்த்தம்னா, பெல்ட் கழண்டுருச்சுன்னு அர்த்தம். இந்த பெல்ட் என்ன ஆயிடுச்சு? கழண்டுருச்சுன்னு அர்த்தம். பெல்ட் கழண்டுருச்சுன்னா ட்ரெஸ் தானா கழண்டுரும்ல. சில ஆட்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த இடுப்புல பிடிச்சிக்கிட்டே போவான், எல்லா இடத்துக்கும் இப்படி கை வச்சுட்டே இருப்பான். சில இடத்துக்குலாம் போனால் இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா லூஸ் ஆயிடுச்சு, அதை டைட் பண்ணாமல் விட்டான். அதான் சொல்லுவேன், நம்ம ஊர்களில் சின்ன வயசில் ஒரு போட்டி ஒன்று வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வைக்கிறதில்ல அந்த போட்டியெல்லாம். என்னன்னு கேட்டால், இந்த சாக் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஞாபகம் இருக்குதா? இப்போ இருக்குதா? இந்த கோணிக்குள்ளே காலை விட்டுக்கிட்டு ஓடுறது ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஏன் அந்த கோணியை பார்த்தீங்கன்னா காலை விட்டுட்டு பிடிச்சிக்க சொல்லுவாங்க? விட்டா என்ன ஆகும் இல்லையா? அப்போ அதையும் பிடிச்சிக்கணும், குதிச்சு குதிச்சு ஓடணும் இல்லையா? அப்போ சரியா ஓடவே முடியாது. ஏன்னா கோணியை ஒழுங்கா டைட்டா இல்லாட்டி, இடுப்புல இல்லாட்டி கன்ஃபார்ம் என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. அவ்வளவுதான். அப்ப அது என்ன சொல்ல வருது? அந்த கோணியை நம்ம டைட்டா போட்டு இருக்க கட்டி இருந்தா தான் என்ன செய்ய முடியும், ஓடவே முடியும். அப்பனா நம்முடைய அரைக்கச்சை எவ்வளவு டைட்டா இருக்குதோ அவ்வளவு வேகமா நீங்க ஓடலான்னு அர்த்தம். இங்க என்ன ஆயிருச்சா, நிர்வாணம் ஆயிருச்சா. அதோட அர்த்தம் என்ன? அரைக்கச்சை இல்ல, பெல்ட் கழண்டுச்சாமா. அதான் வசனம் சொல்லுது, நீ நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் சபையில சத்தியமே இல்லாம போய் ரட்சிப்பின் வஸ்திரமே தொலைஞ்சு போச்சு, கழண்டு போச்சு. அந்த நிலைமையில சபை இருக்குதாமா. ஆனா சபை இருக்கு, அறியாமலும். இவங்க என்ன சொல்றாங்களா? தொடர்ந்து வாசிங்க. நீ நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். இவனுக்கு இவன் ஸ்டேட்டஸே தெரியல, சபை என்ன நிலைமையில இருக்குதுன்னு இவனுக்கே தெரியல. அதாவது சபைனா இவனுக்கு, நமக்கு நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் நமக்கே தெரியல. ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட், எனக்கு ஒரு குறையும் இல்லப்பா, சூப்பரா இருக்கேன். என்ன சொல்ல வரீங்க? ஐயோ, ஊர் பக்கம் இடம் வாங்கி போட்ட, இப்பதான் கர்த்தர் ஆசீர்வதித்தார், பிரைஸ் தி லார்ட். இப்பதான் ஆண்டவர் எனக்கு வீடு கட்டி கொடுத்தார், பிரைஸ் தி லார்ட். இப்பதான் கர்த்தர் எனக்கு கார் கொடுத்தார், பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு குறையும் இல்ல. கர்த்தர் வந்து இந்த சபைக்கு வந்ததுக்கு 10 வருஷத்துல கர்த்தர் என்னை திரவிய சம்பந்தனாய் மாத்தி இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு தரித்திரம், நான் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. அதே 17வது வசனம் திருப்பி வாசிங்க, 3:17. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டதக்கவனும் தரித்திரனும். என்னது தரித்திரன்? அதாவது இவனுக்கு இன்னும் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்னா என்னன்னே தெரியலாமா. அவன் நினைச்சிட்டு இருக்கானாமா, நமக்கு என்ன நல்ல கிரவுட் இருக்கு, பெரிய சர்ச் இருக்கு, எனக்கு என்ன, நாங்க அந்த சபையில மெம்பரு, எங்களுக்கு என்ன, கர்த்தர் வீடு கொடுத்திருக்காரு, காரு கொடுத்திருக்காரு. சவுலுக்கு கூட தான் ராஜ்யபாரம் கொடுத்தாரு. அப்புறம் ராஜ்யபாரத்தை தள்ளிட்டாரு. அவர் தள்ளின பிறகு 38 வருஷம் அவன் ராஜாவா இருந்திருக்கிறான். ஏன்னா வசனம் சொல்லுது, சவுல் ராஜ்யபாரம் பண்ணின 2வது வருஷத்துல கர்த்தர் சொல்லிட்டாரு, உன் ராஜ்யபாரத்தை எடுத்து உன்னை விட மேலான ஒரு ஆளுக்கு நான் தருவேன்ட்டாரு. அங்கேயே கர்த்தருடைய அழைப்புல தான் அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் 38 வருஷம் அவன் ராஜாவா இருந்திருக்கிறான். ஆனா அவன் சொல்லுவான், நான் தான் இஸ்ரவேலுக்கு ராஜா. கர்த்தர் பார்வையில் அவன் ராஜாவாகவே இல்லை. நான் தான் ஐஸ்வர்யவான், பணக்காரரு. ஆண்டவர் சொல்றாரு தரித்திரம். நாங்க எவ்வளவு பெரியதான காஸ்ட்லி Dress தெரியுமா? இந்த புடவை மட்டுமே 15,000, இந்த கோட்டு மட்டுமே 25,000, இந்த ஷூ மட்டும் 4,000. நாங்க எவ்வளவு பெரிய கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு நிர்வாணம் இல்லைங்க. இவ்வளவு பெரிய கோட்டு போட்டிருக்கிற, நீ போட்டிருக்கிற கோட்டு உன் சரீரத்தை மறைப்பதற்கு, உன் ஆத்மாவோ நிர்வாணமா இருக்கிறது கர்த்தருக்கு முன்பாக. அதான் வேதம் சொல்லுது, உன் அரைக்கச்சை கட்டப்பட்டதாகவும். கட்டி இருக்கிறோமா? ஸ்ட்ராங்கா இருக்குதா? யார் சொல்வா இப்படி? ஆண்டவர் சொல்ற, ரெடி பண்ணிக்கோப்பா. ஏன்னா எந்த நேரத்திலும், நினையாத நேரத்துல மணவாளன் வந்து கதவை தட்டுவார். எப்படி உடனே திறக்கக்கூடியவனா இருக்கணும். அதுக்கப்புறம் உட்காந்து ட்ரெஸ் பண்ண முடியாதுப்பா, அதுக்கு கூட நேரம் இல்லைங்கிறார். அதுக்கு தான் பஸ்கா புசிக்கும் போது அவர் சொல்றார், உன் அறைகள் கட்டப்பட்டதாக தீவிரமாய் புசிக்க வேண்டும். அவசரமா எப்ப கூப்பிடுவார் தெரியாது. மோசேக்கே அதாங்க நிலைமை.
மோசையை பார்த்து சொல்றாரு, நீ இப்படித்தான் பூசிக்கணும். ஏன்? எப்ப நான் வெளியே வர சொல்வேன்னு தெரியாது. சொன்ன உடனே கிளம்பி நைட்டோட நைட்டா வெளியே போனோம். அந்த நிமிஷத்தில் புறப்பட்டு பூமியை விட்டு பரலோகத்துக்கு பிரயாணப்பட வேண்டும். அப்படி இருக்கிற அந்த கூட்டம் எவ்வளவு பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும். இங்கே குறைவுகள் இருக்கு, பலவீனம் இருக்கு, நமக்கு இல்ல சொல்ல கர்த்தர் சொல்ல ரெடி பண்ணிக்கோ. அதுக்கு தான் இந்த டைம், அதுக்கு தான் இந்த டைம். இதை நீங்க அஃபண்டா பார்க்க கூடாது. ஓ, நம்மள என்ன இப்படி சொல்றாங்களே, நாம எவ்வளவு பெரிய ஆளு. இங்கே குறைவில்லாத மனுஷன் ஒருவனும் இல்லை. நீங்க பூரணப்பட்டுட்டீங்கன்னா பூமியில உங்களுக்கு இடமும் இல்லை. நான் பூமியில் இருக்கிறதுனால இன்னும் நான் பூரணப்படவில்லை என்று அர்த்தம். அந்த பூரணப்படுதல் வரும்பொழுது அந்த பூரணப்படுதலுக்கு என்னை நான் ஆயத்தப்படுத்துகிறேன், சரி பண்றேன். இன்னும் நான் சரியாகணும், இன்னும் நான் சரியாகணும், எப்படியா அந்த பிரயாணத்தில் போகணும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும். அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாசிச்சு பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசியுங்கள் பாப்போம். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன்பாக ஓடினான். யோசித்து பாருங்க, ஒரு பக்கம் ரதம் ஓடுது, ஒரு பக்கம் கால் ஓடுது. ஆகாப் என்பது இஸ்ரவேல் ராஜா, இஸ்ரவேல் நியாய பிரமாணத்தின்படி இருக்கிற ராஜா. எலியா என்பவன் எங்கிருந்து வந்தானே தெரியாது. 1 ராஜாக்கள் 17:1 நீங்க வாசிச்சு பாருங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா, இந்த எலியா எங்கிருந்து வந்தானே தெரியாது. அவன் நேரா கீலேயாத்தின் குடிகளுக்கு வரான். என்னன்னு கேட்கிறா, திஸ்பியன். யார் திஸ்பியன்? நீங்க போய் கூகுள்லயோ அல்லது சர்ச் பண்ணி பாருங்க. இந்த அன்னோன் சிட்டி அப்படின்னு இருக்கும், மேபி a city in Israel அப்படின்னு இருக்கும். அது எங்க இருக்குன்னே தெரியாதாமா, the unknown person. இது புதிய ஏற்பாட்டு சபைக்கு மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு அடையாளமா இருக்கிற ஒரு ஊழியக்காரன். இவன் பாருங்க, இஸ்ரவேல்ல இருக்கிற எந்த முறைமைப்படியுமே அவன் செய்ய மாட்டான். ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போக மாட்டான். உள்ள போய் ஆசாரியர்கள் செய்கிற எந்த பலியும் செலுத்த மாட்டாரு. இவர் ஆசாரிய வஸ்திரம் போட மாட்டாரு, எதுவும் செய்ய மாட்டார். இவர் எல்லாமே என்டையர்லி டிஃபரெண்டா. ஆனா அப்படியே எலியா பாருங்க, அந்த முறைமைக்கு வந்துருவார், எலிசா. அப்ப இவரு புதிய ஏற்பாட்டு சபைக்கும் மெல்கிசேதேக்கின் முறைமைக்கும் உள்ளதான ஒரு அடையாளத்தில் உள்ளவர். இப்ப இவருக்கும் இஸ்ரவேலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அது ரதத்தில் ஏறி போகிறது, இவர் ஓடுகிறார். இது புதிய ஏற்பாட்டு சபைக்கான அடையாளம். அப்ப சபை ஓடும் பொழுது ரதத்துக்கு முன்பாக ஓடணும். பிலிப்பு ரதத்தோடு கூட ஓடி போய் சேர்ந்து கொண்டான்னு இருக்கு. அப்படி ஓடி போய் சேரணும்னா முதல்ல வசனம் சொல்லுது, எலியா தன் அறையை கட்டிக்கொண்டு. ஒரு ஊழியக்காரனோ அல்லது சபையோ அது விசுவாசியோ தன் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும்னா முதலாவது அவன் சத்தியத்தில் இறுக பற்றுகிறவனாக இருக்கணும், சத்தியத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கிறவனா இருக்கணும். நீ நல்லா பாடு, நல்லா மியூசிக் போடு, அல்லது உனக்கு பின்னாடி என்ன வேணா பட்டத்தை போட்டுக்கோ, அங்க முடிச்சிருக்க இங்க முடிச்சிருக்க என்ன வேணா சொல்லிக்கோ, அல்லது நீ நுனி நாக்கில் 4 லாங்குவேஜ் பேசு, நோ இஷ்யூஸ். இது எதுவும் உன் ஓட்டத்தை கொண்டு போய் சேர்க்காது. ஏன்னா இதை விட படிச்சவங்க, இதை விட தேர்ந்த பவுலெல்லாம் சொல்லிட்டாரு, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அந்த ஓட்டத்தை ஓடணும்னா சத்தியத்தில் நிக்கிற சபை மட்டும்தான் ஓடும், வேற ஓடாது. இன்னைக்கு சபை சத்தியத்தை தவிர மிச்ச எல்லாத்துலயும் ஓடுது. அட்மினிஸ்ட்ரேஷன்ல சூப்பரா இருக்கு, வேணான்னு சொல்லல, அதை விட முக்கியம் சத்தியம். இன்னைக்கு மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சபைகள் அற்புதமா இருக்கு, வேணான்னு சொல்லல, அதை விட சத்தியம் முக்கியம். இது எல்லாம் இருந்து சபைக்குள்ள சத்தியம் இல்லாட்டி சபை வேஸ்ட். ஒருவேளை இதெல்லாம் வாங்க உங்களுக்கு வழி இல்லை, ஆனா சத்தியத்துல மட்டும் நின்னு பாருங்க, அந்த சத்தியம் உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்த்து விடும். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, அறை கட்டி கொண்டு ஓடுங்க. ரதத்தை தாண்டி வேகமா ஓடுவீங்க, குதிரையை தாண்டி வேகமா ஓடுவீங்க, எல்லாத்தையும் தாண்டி கர்த்தர் முடிச்ச ஓட்டத்துல முடிவு பரியந்தம் ஓடி முடிப்பீங்க. அதைத்தான் அறையை கட்டி கொண்டு ஓடுகிற ஒரு கூட்டம். அதுதான் பஸ்கா ஆசாரிக்கிற முதலாவது வேலை. வேதவசனம் தெளிவா சொல்லுது, உன் அறையை கட்டி கொண்டு. இரண்டாவது வாசிங்க, யாத்திராகமம் 12:11 வாசிங்க. உங்கள் கால்களில் பாதரட்சையை தொடுத்து கொண்டு, உன் கால்களில் பாதரட்சையை தொடுத்து கொண்டு, காலில் ஷூ போட்டுக்கிட்டு சாண்டல்ஸ் போட்டுக்கொண்டு
நீ பஸ்காவை ஆசாரிக்கணும். அது என்னங்க காலில் போட்டுக்கிட்டு எங்க ஆசாரிக்கணும்? வசனம் அது இந்த வசனம் இருக்கு, வாசிங்க. எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு உரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் கால்களிலே தொடுத்தவர்களாயும். அப்பனா சபை இரண்டாவது சுவிசேஷத்தை, சமாதானத்துக்குரிய சுவிசேஷத்தை, ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தரித்து கொண்டு, சர்ச் மஸ்ட் பி ரெடி, ஆயத்தம். உங்களால சொல்ல முடியுமா, நான் இன்று கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன், விரும்புகிறேன் இல்ல, ஆயத்தமாயிருக்கிறேன்? உங்களால சொல்ல முடியுமா? பையன் பாருங்க, எக்ஸாம் வந்த உடனே எல்லா பையனுக்கும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு ஆசையா தான் இருக்கும். எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் மார்க். பையன் கேட்டா நீங்க கேட்பீங்க எக்ஸாமுக்கு, என்னடா எக்ஸாம் வந்துருச்சு, படிச்சிட்டியாடா? அதெல்லாம் படிச்சுட்டேன். எவ்வளோடா மார்க் வரும்? எப்படி 80-90க்கு மேலே தான் வரும். எழுதிட்டு வருவான். வரும்போது கேளுங்க, எப்பரா எழுதிருக்க? சூப்பராக எழுதிருக்க. என்னடா சொல்கிறேன், 2 கொஸ்டின் தான் விட்டுட்டேன், மற்றபடி எல்லாம் எழுதிட்டேன். நமக்குமே மனசில் என்ன ஆகிடும், 2 கொஸ்டின்னாலும் ஓகே, 10 மார்க் போனாலும் 90 மார்க் பையனுக்கு வந்துடும் போல. ரிசல்ட் பார்த்தா 35 இருக்கும், இல்லைன்னா சிலது ஃபெயிலும் ஆகிருக்கும். என்னடா நல்லா எழுதுனேன்னு சொன்னேன், அடுத்த வார்த்தை அவன் சொல்லுவான், நான் நல்லா தான் எழுதுனேன், அவங்க சரியா திருத்தலம்பா. எழுதுனது நான் நல்லா தான் எழுதுனேன். அப்போ கூட படிக்கிற பையன் 100 எடுத்திருப்பான். இப்ப நீங்க கேட்பீங்க, அவன் மட்டும் 100 எடுத்திருக்கிறானே, அதே எப்படிரா? எனக்கும் அதான் புரியலம்பா. திருத்துறவர் கண்களிலே தயவு கிடைக்கும்படி ஜோம் பண்ணுங்க. இப்ப சொல்றான். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, படிக்கிற காலத்துல ஆயத்தமாகாம கடைசியா எக்ஸாம் ஹால்ல போய் ஜோம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லைல்ல. அவனோட நினைப்பு என்னன்னா, அந்த ஜெபத்துல கலந்துக்கிட்டா கண்டிப்பா நம்ம என்ன வாங்கிடலாம், பாஸ் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. நீங்கள் செய்ய வேண்டிய கிரியையை செய்ய வேண்டும், கிடைக்க வேண்டியதான பலனை கர்த்தர் கொடுப்பார். நீங்க கிரியே செய்யாம, ஒண்ணுமே செய்யாம, ஆயத்தமே இல்லாம நான் எப்படி இந்த பிரயாணத்துல போவேன்? ஆண்டவர் சொல்றாரு, உன் பாதரட்சையை கட்டி தொடுத்து கொண்டு ரெடியா இரு, ஆயத்தம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நீங்க வருகையில போகிற சபையை எல்லாத்தையும் பாருங்க, ஆயத்தம் பண்ணினார்கள், ஆயத்தம் பண்ணின வேர்டு வந்துகிட்டே இருக்கும். மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படு, அப்படித்தானே சொல்லுது வசனம். பாருங்க, புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். வசனம் சொல்லுது, தங்கள் தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். ஆயத்தம் பண்ணாம வருகையில போக முடியாதுங்க. வருகையில போறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும். அதான் கேள்வி. இப்ப சபைக்கு வர்றதுக்கு எவ்வளவு ஆயத்தம் பண்ணீங்க? இவ்வளவு ஆயத்தம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு இருக்குது. சர்ச்சில இருந்து பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன ஆயத்தம் இருக்கு? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு பேர் சர்ச்சுக்கு வராங்கன்றதே முக்கியமே கிடையாது. எவ்வளவு பேர் சர்ச்சில இருந்து பரலோகத்துக்கு வராங்கன்றதா முக்கியம். நீங்க சர்ச்சுக்கு வர்றதுனால நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்களானா? இல்ல. சபை பரலோகத்திற்கு போகிறதுக்கு வழி சொல்லுகிற இடம். இங்கதான் வானத்தின் வாசல் இருக்கு. ஆனா ஆயத்தம்னு ஒண்ணு படணும்ல. ஆயத்தப்படாம சர்ச்சுக்கு போறதுனால மட்டும் நான் பரலோகத்துக்கு போயிருவேன்னு ஒரு கூட்டம் நம்பிட்டு இருக்குது. நாங்க இந்த சபையில மெம்பர், நாங்க இந்த சபையில அங்கத்தினர், நாங்க சந்தா கட்டியிருக்கோம், நாங்க தசமாம் கொடுத்திருக்கோம், நான் காணிக்க கொடுத்திருக்கேன், எங்க அப்பா தான் இந்த சபையில முதல்ல அஸ்திவாரம் போடும் போது பாஸ்டரோட நின்னவரு. நீங்க யார் வேணா இருந்துக்கோங்க. ஆனா வருகையில போகணும்னா ஆயத்தம்னு இல்லாம ஒண்ணு போகவே முடியாதுல்ல. யூ மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் இல்ல. திடீர்னு எப்படி ப்ரிப்பரேஷன் வரும்? இயேசுநாதர் வரும்போது அதை சொன்ன, ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷம். எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க? அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியதான ஆயத்தம் கொஞ்சம் இருக்குது, அது நிறைய இருக்குது. அதான் அது இருக்கிறதுலே யோசிச்சு பாருங்க. ராஜாவை சந்திப்பதுக்கு எஸ்தர் சந்திக்க போகணுமாமா. 2ஆம் அதிகாரம் எஸ்தர்ல இருக்கு. சந்திக்க போகணுமாமா. அப்படி சந்திக்க போகிற பெண் எப்படி ஜோடிக்கப்படணும்னு அங்க ஒரு வசனம் இருக்குது. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பதினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகி அகாஸ்வேருவின் இடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது, அப்ப ராஜா கிட்ட போகிற வரைக்கும் 12 மாசமும் ஆயத்தம் இருக்கு, 12 மாசமும் சுத்திகரிப்பு இருக்கு, 12 மாசமும் ஸ்திரீகளுக்குரியதான முறைமை இருக்கு, எல்லாம் இருக்கு. சும்மா ராஜா கிட்ட போய் ராஜகுமார்த்தியா மாறிட முடியாது, சும்மா போய் மணவாளனுக்கு மணவாட்டியா மாறிட முடியாது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பாஸ்டர் அங்க வந்துட்டாலும் சரி,
கல்யாணம் நடத்தக்கூடிய பாஸ்டரும் வந்துட்டாலும் சரி, அல்லது அங்க இருக்கக்கூடிய மாப்பிள்ளையே வந்துட்டாலும் சரி, பொண்ணு வராம என்ன நடக்காது? கல்யாணம் நடக்காது இல்ல, ஆயத்தம் இல்லாம வராது இல்ல. கேட்டா அந்த அம்மா ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்குதாங்க உட்காந்து. அப்ப யோசிச்சு கொள்ளுங்க, மணவாட்டியினுடைய ஆயத்தம் எவ்வளவு முக்கியம் என்று பாருங்க. 12 மாதமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுவிசேஷகனுடைய பாதங்கள் எப்படி இருக்குதா? மலையின் மேல் அழகா இருக்குதா? மணவாட்டி என்ன பண்ணிட்டாலாம் தெரியுமா? ஒரு பக்கம் வஸ்திரத்தை களைஞ்சிட்டாலாம், ஒரு பக்கம் பாதரட்சியை களைஞ்சிட்டாலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன். இப்ப ஆயிப்போச்சா? ஆண்டவர் சொன்னார்ல 3:17 வெளிப்படுத்தல, நீ நிர்வாணியா இருக்கிறாய் சொன்னாரா? வந்துருச்சு. வஸ்திரத்தை கலந்து போட்டேன். அடுத்து என் பாதங்களை கழுவினேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவர்களை திரும்பவும் அழுக்காக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மா பாதரட்சியை கழட்டிடுச்சுன்னு அர்த்தம். பாதரட்சியை கழட்டினா தானே பாதங்களை கழுவ முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மணவாட்டி கிட்ட வஸ்திரமும் களைஞ்சாச்சு, பாதரட்சியும் கழட்டியாச்சு. பஸ்காக்கு போறவன் அரைக்கட்சியை கட்டப்பட்டவனாக, பாதரட்சியை தொடுத்தவனாக. அப்ப இது ரெண்டும் இருந்தா தானே போக முடியும். இவர் ரெண்டுத்தையுமே கழட்டிடுச்சா மணவாட்டி. வசனம் சொல்லுது, மணவாளன் கதவை தட்டுகிற நேரம். நம்ம லூக்கா என்ன வாசிச்சோம்? 12 34 35 மணவாளன் வந்து தட்டுகிற போது திறக்கிறதுக்கு, உடனே திறக்கிறதுக்கு இவ பேசிட்டு உட்காந்துருக்கா. இவ பேசிட்டுக்கா, அதான் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டேன், பாதங்கள்லாம் கழுவியாச்சு, நான் படுத்துட்டேன், இதுக்கப்புறம் நீங்க வந்தா எப்படி? ஆண்டவர் சொல்றாரு, அந்த ராத்திரியிலே நீ வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு, அறையை கட்டி கொண்டு, பாதரட்சியை தொடுத்து கொண்டு ரெடி ஆயிரு. தட்டும் போது திறக்கணும், அவ்வளவுதான். உடனே திறக்கத்தக்கதாக. இந்த 3 வசனத்தையும் லிங்க் பண்ணி பாருங்க, எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க. லூக்கா 12 34 35, யாத்திராகமத்தின் புத்தகம் 12 11, வெளிப்படுத்தின விசேஷம் 3த்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். உன்னத பாட்டியும் 5ஆம் அதிகாரத்தையும் இதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. ஒரே விஷயத்தை சொல்லுது, சபை வஸ்திரத்தை இறுக பற்றி கொண்டு, அரை கச்சையை கட்டி கொண்டு, பாதரட்சியை தொடுத்து கொண்டு, ஒரு பக்கம் சத்தியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஒரு பக்கம் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட்டு காத்திருக்கணும். அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னைக்கு நமக்கு ஆயத்தம் வேற பக்கம் ரெடியா இருக்குது. பவுல் சொல்றாரு, எங்கிட்ட நிறைய மேன்மைகள் இருக்கு. ஒருத்தன் பரதேசிக்கு போனா நான் அதை குறித்து மேன்மை பாராட்டேன், என் பாடுகளை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். அவர் சொல்றாரு பாருங்க, இன்னைக்கு பாடுகள் எல்லாம் வாயால கூட சொல்றதுக்கு ரெடியா இல்ல. அந்த மாதிரி தான் வருகையில போறதும் ஆயிடுச்சு. இயேசு வராரு, எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னா சொல்றது கூட மனசு இல்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுமா? இயேசு அதான் அழகா சொன்னாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல சபைக்கு. உலகத்தை திரும்பி பார்க்கிற சபை சோதோமை விடுவதற்கு தயாராக இல்லை, பாதரட்சியை தொடுத்துக் கொள்ளவில்லை, பாதங்களை கழுவினேன் எப்படி போடுவேன்னு பேசிக்கிட்டு இருக்கிற சபை. எந்த நிமிஷமும் இயேசு வரும்போது அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இந்த உலகத்துல எதுவுமே உங்களை தடுக்கக்கூடாது, நம்மளை தடுக்கக்கூடாது. புறப்படுனா புறப்பட்டணும், அது எது வேணா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். நிமிஷத்துல அந்த செகண்ட்ல புறப்படுன்னு சொன்னது நாம் புறப்படுவதாய் காணப்பட வேண்டும். கடைசியாக அந்த யாத்திராகமம் 12 11 திருப்பி வாசிங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டும், உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும், உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது என்ன கையில தடி பிடிச்சிட்டு போனோம்? சாப்பிடும் போது எதுக்கு கையில தடி பிடிச்சிட்டு போனோம் அப்படின்னு கேட்டா, தடி என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். சங்கீதக்காரன் சொல்றான், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோல் தடி எதுக்கு ஒரு மெய்ப்பெண் கையில் இருக்கிறது? சங்கீதக்காரன் மெய்ப்பனாக இருந்தவர், அவர் அதான் சொல்றார், ஒரு கோல் ஒரு தடி, ரெண்டு எதுக்கு இருக்குது? தடி என்பது என்ன உங்க எல்லாருக்கும் தெரியும். கோலியாத் என்ன கேட்டார் தாவீதை பார்த்து? கையில தடியோடு கூட வருவதற்கு நான் என்ன? அப்போ தடி என்பது எதற்கு? மிருகங்களை விரட்டுவதற்கு, அடிப்பதற்கு. இப்ப தாவீது ஆடு மேய்க்கும் போது சிங்கம் வரும், கரடி வரும், ஆடுகளை பிடிச்சுக்கிட்டு போகும். அப்படி பிடிச்சிட்டு போகாம அது கையிலிருந்து காப்பாத்துறதுக்கு தான் கையில் என்ன கொடுத்திருக்கிறாரு? தடி கொடுத்திருக்கிறாரு. தடி என்பது அத்தாரிட்டி. தடி என்பது நமக்கு எதிராளி கிட்ட இருந்து ஜெயிக்கிறதுக்கு கத்தர் கொடுத்திருக்கிற ஆயுதம். எதை கொடுத்திருக்கிற ஆண்டவர்? நம்ம கிட்ட ஆண்டவர் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தினால் உண்டாகிற வல்லமை. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தரின் மேல் கரங்களை வைப்பீர்கள். அந்த நாமத்தை கையில கத்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ உமது தடியை கையில பிடிச்சுக்கிட்டு, இப்ப பாருங்க, பார்வோன் வந்துட்டார், துரத்திக்கிட்டு பார்வோன் வராரு. ஒரு பக்கம் செங்கடல், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். போய் மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே வனாந்தரத்தில் கொன்று போடுறதுக்கு என்ன இவங்கெல்லாம் முறுமுறுக்கிறாங்களே, இப்படி நடக்குதே அப்படின்னு. உடனே ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா?
என்னிடத்தில் நீ முறையிடுகிறது என்ன? எங்கிட்ட ஏன் முறையிடுற? அப்படின்னா என்ன பண்ண? வேற யார்கிட்ட ஆண்டவரை போக சொல்றீங்க? நீங்க தானே குட்ட சொன்னீங்க. ஏன் அந்த கேள்வி கேட்கிறாரு ஆண்டவர்? ஏன் அப்படி சொல்றாரு? முறையிடுகிறது என்ன? அதுக்கு சொல்றாரு, உன் கையில என்ன இருக்கு? உன் கையில இருக்கிறத கடல் மேல் காட்டு, கடல் ரெண்டாக பிளக்கும். உன் வல்லமைய உன் கையில ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கிறேன்ப்பா. நீ பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்ப அடிக்கப்பட்டதோ உன் கையில் ஒரு அதிகாரத்தை நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். பூமியில் உள்ள மேலுள்ள எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் தம்முடைய நாமத்தை நம் கையில கொடுத்து வச்சிருக்கிறார். இது சகலத்தையும் ஜெயிக்கிற நாமம். அதனால்தான் தைரியமாக அப்போஸ்தலர்கள் தைரியமா சொல்றாங்க, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு எல்லாத்தையும் ஜெயிச்சாங்க. பாருங்க, இன்னைக்கு நமக்கு கையில தடி இருக்கு, ஆனா யூஸ் பண்றதுக்கு பயம். மோசே மாதிரி போய் முறையிட்டு இருப்போம், ஆண்டவரே எனக்கு என்னப்பா இப்படி நடக்குது? ஆண்டவர் கேட்கிற, எங்கிட்ட என்ன முறையிடுற? யோசித்து பாருங்க, இன்னைக்கு பிசாசின் கிரியைகள், வியாதிகள், கொள்ளை நோய்கள் அதிகமாயிடுச்சு, வேர்ல்டு ஃபுல்லா ஆயிடுச்சு. இருந்துட்டு போட்டோம், நமக்கு அது மேல அதிகாரம் இருக்குதா? குறைஞ்சபட்சம் வியாதியை கூட நீங்க விடுங்களேன், பிசாசு மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா? அவன் தலை நசுக்கப்பட்டவன், அவன் தோக்கடிக்கப்பட்டவன், நம்ம ஆண்டவர் ஜெயிச்சவர். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, இல்ல இந்த உலகத்தின் அதிபதினு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் இயேசுநாதர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி. சிலுவைக்கு அப்புறம் வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 1:5, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோர்ந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து. அப்ப உலகத்தின் அதிபதி யாரு? பூமிக்குரிய அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து. அவனை தள்ளியாச்சுங்க, அவன் போஸ்டிங் போயிருச்சு, தலை சிதைச்சாச்சு, தோத்தாச்சு, கீழே தள்ளியாச்சு. அது மட்டும் இல்லாம 2000 வருஷமா இல்லாத, 4000 வருஷமா இல்லாத அந்த நாமம் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க யாக்கோபுல இருந்து எல்லாரும். யாருக்கிட்டையும் சொல்லாத அந்த இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை கர்த்தர் உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. ஒண்ணு, யாக்கோபு காலத்துல அவன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறான் பிசாசு, இவங்க கிட்டையும் எந்த வல்லமையும் இல்ல. அந்த காலத்திலேயே அவங்க சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்திருக்காங்க பாருங்க. பிசாசு ஜெயிக்கப்படல, அதே நேரத்தில் இவங்களுக்கும் அந்த நாமம் தெரியாது. அதுக்கு நடுவுல அவங்க கர்த்தரை உறுதியா பிடிச்சி வாழ்ந்திருக்கிறாங்க. இப்போ பிசாசியும் ஜெயிச்சாச்சு, தலையும் நசிக்காச்சு, நம்ம கிட்டையும் அந்த நாமம் இருக்குது. ஆண்டவர் சக்சஸுக்கான நாமத்தை சொல்லிட்டாரு நம்ம கிட்ட. இத கையில வச்சிருக்கிற நாம இன்னைக்கு பிசாசின் மேல அதிகாரம் இருக்குதா? உலகத்தின் மேல அதிகாரம் இருக்குதா? நம்மளால தைரியமா இருக்க முடியுதா? அதான் வசனம் சொல்லுது, எபிரேயர்ல 10ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் நமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் தொடர்ந்து வாசிங்க. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு. என்ன இருக்குது? சவுண்டா சொல்லுங்க, அதையாவது தைரியமா சொல்லுங்க. தைரியம் உண்டாயிருக்கிறது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், கிருபாசன தண்டையிலே நாம் தைரியமாய் கிட்டி நெருங்கி சேர்க்கிறோம். அந்த தைரியம் இருக்கு, விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியம். இன்னைக்கு பிசாசு மேல இருக்குதா? விசுவாசி அந்த தைரியத்தோட இருக்குதா? கையில பிடிச்சிருக்குதா? அந்த ஆயத்தத்தோடு கூட அடுத்து உங்க கையில அத்தாரிட்டியும் இருக்கு. ஒன்று சத்தியம், இன்னொன்று ஆயத்தம், இன்னொன்னு அத்தாரிட்டி, அதிகாரம். இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு எதை கண்டாலும் பயப்படுறீங்க, எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்படுறீங்க. உலகத்தை பார்த்தா பயம். நாம் எல்லா துறைத்தனங்களுக்கும் மதிப்பு கொடுக்கிறோம், ஆனால் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் கனப்படுத்துறோம், எல்லா அதிகாரங்களையும் கனப்படுத்துறோம். ஏன்னா அது தேவனால் உண்டாகி இருக்கிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டாக்குறவர் அவர். நாம எல்லாத்துக்கும் கனப்படுத்துறோம், ஆனால் எதையுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நேபுகாத் நேச்சாருக்கு தானியேல் கனப்படுத்தினார், ராஜாவே நீ வாழ்க எல்லாம் சொன்னாரு. ஆனா சிலைய வணங்கணும்னா வணங்க முடியாது, அது முடியாது ராஜா. இப்போ அகாஸ்வேர ராஜாவுக்கு ரொம்ப அந்த இவன் மேதியப்பர் தரியு ராஜாவுக்கு இவன் மேல ரொம்ப தானியேலை பிடிக்கும். எல்லாம் ஓகே தான் ராஜா, ஆனா உண்மை தவிர வேற யார்ட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னா அது முடியாது. நாங்க உங்களை மதிக்கிறோம், கனப்படுத்துறோம், ஆனால் எங்களுக்கு என்று ஒரு தைரியம் இருக்கிறது. எங்கள் தேவன் ராஜாவாக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இயேசுநாதர் கிராமத்துக்கு போனா பிசாசு ஓடி போகுது, ஓடி வந்து கேட்குது, என்னையா வேதனைப்படுத்த வந்தீங்கன்னு. அப்போஸ்தலர்கள் போனா அது ஓடுது,
பிசாசு ஓடணும், அப்படித்தானே பைபிள் சொல்லுது. இன்னைக்கு பிசாசை ஓட்டுறதுக்குன்னே நீங்க படுற பாடு இருக்கு பாருங்க. அப்படி போட்டு நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்கள் கையில் ஒரு தடியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எந்த பிசாசையும் மேற்கொள்ளக்கூடிய இயேசுவின் நாமம் உங்கள் கையிலும் என் கையிலும் இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிங்க. வசனம் சொல்லுது பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பெரிய வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர்கள் மேல் போட வியாதிகள் அவனை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அதுதாங்க உங்க கையில இருக்கிறது. வசனம் என்ன சொல்லுது? 11 பவுலின் கைகளினாலே கர்த்தர் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். யோசிச்சு பாருங்க, பைபிள்ல பவுல் எழுதின நிருபங்கள் ஜாஸ்தி. என்னென்ன அற்புதம் செஞ்சாருன்னு இருக்காது. என்னென்ன அற்புதம் ரொம்ப செஞ்சாருலாம் இருக்காது. 1-2 தான் இருக்கும் பவுல் என்ன அற்புதம் செஞ்சாருன்னு சொல்லி. ஆனா நிருபம் ஜாஸ்தி. ஆனால் வசனம், இந்த ஒரு வசனம் சொல்லுது, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தறினால். அவன் மேல உருமால்களை கொண்டு போய் போட்ட உடனே வியாதியஸ்தர் சுகமானாங்களாம், பொல்லாத ஆவிலாம் ஓடிச்சான். இதுதான் கர்த்தர் உங்க கையிலும் என் கையிலும் கொடுத்திருக்கிறதான தடி. ஒரு பிரயாணப்படுகிறவன் அந்த வழியா போகும் பொழுது கையில தடியோட போனானா, நாங்க சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போனோம். போகும்போது அது ஒரு மலை ஏறி இறங்குற இடம். ஸோ அது போறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். நடந்தான் போனோம். போகும்போது என் கூட வந்தவர் அந்த ஊர்க்காரர் என்ன பண்ணாரு, கையில ஒரு கொம்பு கொடுத்தாரு. நான் கேட்டேன், இது எந்த கொம்பு, இந்த கொம்புக்கு எதுக்குங்க எனக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு, மாஸ்டர் அப்படியே போகும்போது பாம்புக்கு வந்து அடிச்சிடுங்கன்னாரு. இப்போ பாருங்க, கையில கொம்பு இருக்கிற ஒரு தைரியம், உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் கையில இப்ப என்ன இருக்குது, ஒரு தைரியம் இருக்கிறது. வந்தா அடிக்கலாம், வரல அது வேற விஷயம், வந்தா அடிக்கலாம். அப்போ ஒருத்தர் சொன்னாரு, நீங்க நடக்கிற சத்தத்தை கேட்டா பல மிருகங்கள் ஓடிரும். அந்த சத்தத்துக்கு அது என்ன செஞ்சிருமா, இங்க மனுஷங்க வராங்கன்ட்டு அது என்ன செஞ்சிருமா, போயிடுமா. சில நேரத்துல டார்ச் அடிச்சுக்கிட்டே போறாங்க, அந்த வெளிச்சத்துக்கு அது என்ன செஞ்சிருமா, ஓடிடும். யோசிச்சு பாருங்க, உங்க நடக்கிற சத்தத்துக்கே அது பயப்படுது. சாதாரண மனுஷன் நடக்கிற சத்தத்துக்கு மிருகம் பயப்படுது, ஒரு வெளிச்சத்துக்கு மிருகம் பயப்படுது. உங்களுக்குள்ள சர்வ வல்லமையுடைய வெளிச்சம் தங்கி இருக்கிறது. உங்கள் கைகளில் அவருடைய நாமம் என்கிறதான தடி இருக்குது. எந்த மிருகமும் பயப்படும். 1,00,000 பேர் வச்சுக்க, கோடி பேர் வச்சுக்க, அத்தனை பேரையும் ஜெயிக்கிற ஒரு பேர் எங்க கிட்ட இருக்கு. அந்த பேர் இயேசு என்கிற பெயர். அந்த பெயருக்கு முன்பாக சகல பிசாசும் முடங்கும், சகலமும் விரட்டப்படும். சகலத்துக்கு மேலான அதிகாரம் உள்ள நாமம் நம் கையிலே கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். இன்னைக்கு விசுவாச கூட்டம், ஒரு பக்கம் சத்தியம் என்கிற அரகட்சியும் இல்ல, ஒரு பக்கம் பாதரட்சியும் இல்ல, ஒரு பக்கம் கையில கோலும் இல்ல. இப்போ உட்கார்ந்துகிட்டு சொல்லுது, எப்படிங்க இந்த வருகையில போகிறது, நீ ஆயத்தப்பட்டா தானே போக முடியும். இவ்வளோ காரியங்கள் இருக்கு புறப்படுறதுக்கு. எதுக்கு? எகிப்தை விட்டு புறப்படுறதுக்கே இவ்வளவு இருக்கு. இதை தாண்டி இன்னும் இருக்கு. புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கணும், கசப்பான கீரையை சாப்பிடணும், எவ்வளவு விஷயம் இருக்கு. ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியம் இருக்குதுல்ல. இவ்வளத்தையும் நீ செய்யும் போதுதான் பஸ்கா ஆசாரித்ததுக்கான முறைமை. இன்னைக்கு சும்மா உட்கார்ந்துட்டு பண்டிகை வந்துருச்சு, அதை கொண்டாடுறோம், இதை கொண்டாடுறோம். உங்கள் பண்டிகைகளினாலே உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்கள் பண்டிகைகள் வேணா உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கலாம், ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் குடும்பமா உட்கார்ந்து சாப்பிட்டோம், ஆமா கொஞ்சம் ஜாலியா இருந்தோம், பேசணும், அது ஏன்னா உங்க மாம்சத்துக்குரிய சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் அதன் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அது வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது இந்த இடத்தை விட்டுட்டு நம்ம இன்னொரு பண்டிகை கொண்டாட போகிறோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் ஒன்று இருக்கிறது. அதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற நித்திய பண்டிகை. அல்லேலூயா. கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும், உங்கள் பாதரட்சியை தொடுத்ததாயும், உங்களுடைய கரங்களிலே தடியை பிடித்துக் கொண்டதாயும் தைரியமாய் புறப்படுங்கள். வழியிலே செங்கடலோ பார்வோனோ பசியோ பஞ்சமோ எதுவுக்கும் கவலைப்படாதீங்க. கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா நாம எல்லோரும் தேவ சமூகத்தில்? உங்களை மட்டும் நீங்க ஆராய்ந்து பாருங்க. இந்த 3 காரியங்கள் தான் இங்க சொல்லப்பட்டது. இன்னும் இருக்கு. கசப்பான கீரையை அதோடு கூட புசிக்கணும். நீ புசிக்கிற மாம்சம் அவிக்கப்பட்டதாக இருக்கணும், சுட்டரிக்கப்படணும். புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கணும், அது தனி. இது 3த்துக்கும் தனியான உபதேசம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் நீ பஸ்கா ஆசாரிக்கிற முறை. அதன் பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்று வேதம் சொல்லுகிறது.
ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, சந்திக்கிற கூட்டத்தில் நான் காணப்பட வேண்டும். சத்தியத்தில் நான் நிற்கிறவனாக, மாயைகளுக்கு பின்னால் போய்விடாதபடி சத்தியத்தில் நிலை நிற்கிறவனாக எப்பொழுதும் காணப்பட கிருபை பாராட்டு. ஒப்பு கொடுப்போமா? ரெண்டாவது, எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தம் என்னும் பாதரட்ச ரெட்டியா இருக்கணும் போட்டுக்கிட்டு. எப்போ வருவீர் இயேசுவே? எங்கி உள்ள உம்மை தேடுதே, அந்த ரெடினஸ். கடைசியாக கைகளிலே கர்த்தர் கொடுத்த அத்தாரிட்டி, கர்த்தர் கொடுத்த அதிகாரம். சகலவற்றின் மேலும் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, என் பிதா எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை. பிதா எல்லாவற்றுக்கும் அவரை அதிகாரியாய் மாற்றினார். அந்த தேவன் அதை நம் கையிலே கொடுத்திருக்கிறார். அதைத்தான் அப்போஸ்தலர்கள் பயன்படுத்தினார்கள். அவர்களை கண்டு பிசாசுகள் ஓடிற்று. அவர்கள் நிழலுக்கு வல்லமை இருந்தது, அவருடைய வஸ்திரத்திற்கு ஒரு வல்லமை இருந்தது, அவர்கள் கைகளிலே ஒரு வல்லமை இருந்தது. கர்த்தர் அந்த வல்லமையை உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஆயத்தம் அவசியப்படுகிறது. ஒப்பு கொடுப்போமா? கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இதோ நாங்கள் பிரயாணப்பட போகிறோம். உம்முடைய வருகை ஆயத்தமாயிருக்கிறது. எந்த நிமிஷம் நீர் புறப்பட சொன்னால் நாங்கள் புறப்படுவோம். அதற்கு முன்பான நீர் சொன்ன இந்த முறைமைகளை நாங்கள் ஆயத்தப்படுத்த, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் அரைக்கச்சை கட்டப்பட்டதாக, எங்கள் அரைக்கச்சை சரியா இருக்குதான்னு செக் பண்ணத்தக்கதாக, சத்தியத்தில் நிலைநிற்கத்தக்கதாக நாங்கள் எப்பொழுதும் காணப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் பாதரட்சியை கழட்டி விடாதபடிக்கு எப்பொழுதும் அணிந்து கொண்டே இருக்க, எங்கள் கையிலே கொடுக்கப்பட்ட கோலை நாங்கள் பிடித்து கொண்டு போக, எந்த கோலியாத்தையும் வீழ்த்துக்கிற கோல் எங்கள் கையில் இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் அந்த கோலை எங்களுக்கு தந்திருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நாமத்திற்காய் நன்றி, அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்திற்காய் ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்கள் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இதை முடிவு பரியந்தம், வருகையின் முடிவு பரியந்தம் காணப்பட கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.